ஆபீஸ்ல ஒர்க் பண்ண ஏஐ, டாக்டர் டயக்னோசிஸ் பண்ண ஏஐ, கோட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ் பண்ண கூட ஏஐ. இப்போ நான் சொல்ற இதெல்லாம் ஃபியூச்சர் இல்லைங்க, ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேத்து டெல்லியில நடந்த இந்தியா ஏஐ இம்பாக்ட் சமிட் 2026ல இந்தியா மட்டும் இல்ல, வேர்ல்ட்ல ஏஐ டிசைட் பண்ண முக்கியமான ஆளுங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அதுல முக்கியமான சில பேரை நான் சொல்றேன். ஓபன் ஏஐ சிஇஓ சாம் ஆல்ட்மேன், கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை, ஆந்த்ரோபிக் சிஇஓ டாரியோ அம்டாய், பிரான்ஸ் பிரசிடென்ட் மேக்ரான், பிரேசில் பிரசிடென்ட் லூலா, பாலிடிக்ஸ், டெக்னாலஜி, பிசினஸ் எல்லாம் ஒரே ஸ்டேஜ்ல டிஸ்கஸ் பண்ணாங்க. இந்த சப்மிட்ல ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்கப்பட்டுச்சு. இந்தியா ஏஐ வேர்ல்ட் லீடர் ஆகுமா இல்ல ஏஐ யூசரா தான் லாஸ்ட் வரை இருக்குமா அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சொன்ன ஒரு லைன் இப்போ ரொம்ப வைரலா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஏஐ ஃபார் ஆல். பட் இது நமக்கு நல்லதா இல்ல ஜாப்ஸ்க்கு டேஞ்சரா இருக்குமா ஃபியூச்சர்ல? இந்த வீடியோல அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோவை மறக்காம ஃபுல்லா பாருங்க. ஹாய் மக்களே, வெல்கம் டு ஹலோ மദ്രാസി. நான் உங்கள் ரம்யா. நீங்க உங்க வீட்டை சுத்தி நடக்கிற விஷயம் மட்டும் இல்லாம இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணுமா? அப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் உங்ககிட்ட எல்லா நியூஸும் கரெக்டா கொண்டு வந்து சேர்க்க முடியும். இப்ப வீடியோக்குள்ள போலாமா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஏஐ இம்பாக்ட் சமிட்னா என்ன அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இந்தியா ஏஐ இம்பாக்ட் சமிட் 2026ல ஒரு நார்மல் டெக் மீட்டிங்கா இது நடக்கல. இது கவர்மெண்ட் பிளஸ் குளோபல் டெக் கம்பெனிஸ் பிளஸ் ஏஐ ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஏஐ ஃபியூச்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ண ஒரு இன்டர்நேஷனல் லெவல் சம்மிட்டா தான் இருந்துச்சு இது. சோ இந்த சம்மிட்ல டிஸ்கஸ் பண்ணின ஒரு மெயின் டாபிக்ஸ்லாம் என்னன்னு இப்ப பார்ப்போம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏஐ ரெகுலேஷன் எப்படி இருக்கணும். சோ ஏஐ எத்திக்ஸ், அதாவது ஏஐ வந்து மிஸ்யூஸ் ஆகாத மாதிரி எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், பிளஸ் ஏஐ எஜுகேஷன், ஸ்டார்ட் அப் இனோவேஷன் இதெல்லாம் பத்தி தான் பார்த்தாங்க. அதே மாதிரி இந்தியால ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றது பத்தியும் அதெல்லாம் பத்தியும் வந்து இந்த டிஸ்கஷன்ல வந்து இடம் பெற்றிருந்தது. சோ இந்தியாவோட மெயின் எய்ம் என்னன்னா ஏஐல சைனா யூஎஸ் மாதிரி ஸ்ட்ராங் பொசிஷன் எடுக்கணும் அப்படின்றதா இந்தியாவோட மெயின் எய்மா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பிஎம் மோடி ஸ்பீச் பத்தி பார்ப்போம். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஸ்பீச்ல ரெண்டு முக்கியமான ஐடியாஸ் இருந்துச்சு. ஒன்னு, ஏஐ ஷுட் எம்பவர் பீப்புள் நாட் ரீப்ளேஸ் பீப்புள் அப்படின்னு. ஏஐ வந்து ஜாப் எடுக்கணும் இல்ல, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணா ஏஐ ரொம்ப அதிகமா யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட், இந்தியாஸ் டிஜிட்டல் ஸ்ட்ரென்த்தா வந்து இருக்கிற ஆதார், யூபிஐ, டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? இந்த மாடல்ல ஏஐ கூட கனெக்ட் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஏஐ வெதர் ப்ரெடிக்ஷன், ஸ்டூடெண்ட்க்கு ஏஐ லேர்னிங் சப்போர்ட், ஹெல்த் கேர்ல வந்து ஏஐ டயக்னோசிஸ் இது மாதிரிலாம் இருக்கிற மாதிரி ஃபியூச்சர்ல பிளான் இருக்கு. சோ why AI is big for India? எதுக்கு வந்து ஏஐ பத்தி இவ்ளோ பேசுறோம் அப்படின்றது பத்தி பார்க்கலாம். இந்தியாவுக்கு ஏஐ ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்தியால தான் லார்ஜஸ்ட் யங் பாப்புலேஷன் இருக்காங்க இல்லையா? சோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸும் அதிகமா இருக்காங்க. ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் ஃபாஸ்டா இப்பதான் க்ரோ ஆயிட்டு வருது. சோ இதெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணுனா அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ் ஆகும், டிராபிக் மேனேஜ்மெண்ட்டும் பெட்டர் ஆகும். நெக்ஸ்ட், கவர்மெண்ட் சர்வீசஸ்ல கொஞ்சம் ஃபாஸ்டா இயங்கும். ஆல்ரெடி ஏஐ யூஸ் பண்ற செக்டார்ஸ் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். மெடிக்கல் ஸ்கேன் அனாலிசிஸ் யூஸ் பண்றாங்க, பேங்க் ஃப்ராட் டிடெக்ஷனுக்கு யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட், கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு வந்து ஹியூமன்ஸ் இல்லாம இப்ப பாட்ஸா மாறிடுச்சு. இப்ப நீங்களே எல்லாத்துலயும் பாத்திருப்பீங்க கஸ்டமர் சப்போர்ட்ல இல்லையா? நான் ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றதுனால சொல்றேன், ஆல்ரெடி கம்பெனிஸும் ஏஐ இன்டிகிரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இதுல எல்லாருக்கும் ஒரு ஃபியர் சைடு வந்து கிளம்பி இருக்கும், ஜாப்ஸ் போகுமா அப்படின்னு. இதுதான் எல்லாரும் பயப்படுற கொஸ்டின். ஏஐ வந்தா கோடிங் ஜாப் போகுமா, கால் சென்டர்ல ஒர்க் பண்ற ஜாப் போகுமா, கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் முக்கியமா ரீப்ளேஸ் ஆகிடுவாங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து எழும்புது. ரியாலிட்டி என்னன்னா ஏஐ ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க்கா ரீப்ளேஸ் பண்ணுமே தவிர ஏஐ மேனேஜ் பண்ண நியூ ஜாப்ஸ் கிரியேட் ஆகுமே தவிர ஹியூமன்ஸையே ரீப்ளேஸ் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். சோ ஃபார் எக்ஸாம்பிள், கம்ப்யூட்டர் வர்றதுக்கு அப்புறம் வந்து டைபிஸ்ட் ஜாப் கம்மி ஆயிடுச்சு. பட் அதனால புதுசா சாஃப்ட்வேர் ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு. சோ சேம் சைக்கிள் தான் இப்போ நம்ம ஏஐலயும் நடக்குது. இப்போ இந்தியா, யுஎஸ்ஏ, சைனா ஏஐ ரேஸ பத்தி பார்ப்போம். வேர்ல்ட்ல இப்போ ஏஐ ரேஸ் நடக்குது. யுஎஸ்ஏ வந்து எதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா டெக்னாலஜி வைஸா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சைனா வந்து கவர்மெண்ட் லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்தியா வந்து மேன் பவர் டேலண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ இப்போ இந்தியாவோட அட்வான்டேஜே என்னன்னா லோ காஸ்ட் இனோவேஷன், ஹியூஜ் டேட்டா அண்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஒர்க் ஃபோர்ஸ். சோ இஃப் பாலிசி கரெக்டா இருந்தா இந்தியா ஒரு ஏஐ அப்பாக சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இப்ப ஏஐ டேஞ்சர்ஸ் பத்தி பார்க்கலாம். அப்போ நீங்க கேப்பீங்க, ரம்யா அப்போ ஏஐல டேஞ்சர் இல்லையான்னு. இதுக்கு ஆன்சர் இருக்கு.
டீப் ஃபேக் வீடியோஸ் போடுறாங்க, ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்றாங்க, பிரைவசி இஷ்யூஸ் கிரியேட் ஆகுது, ஏஐ பயஸ், இது மாதிரி விஷயம்லாம் நிறைய இருக்கு. அதனாலதான் சம்மிட்ல ஏஐ ரெகுலேஷன் முக்கியம்னு பேசினாங்க. இப்போதைக்கு கவர்மெண்ட் பிளான் என்னன்னா ஏஐ சேஃபா யூஸ் ஆகணும், ஹியூமன் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்றதா இப்ப கவர்மெண்டோட பிளானா இருக்கு. இப்ப ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்னா, இன்னும் 5 இயர்ஸ்ல ஏஐ டீச்சர் இருக்கும், ஏஐ டாக்டர் அசிஸ்டன்ட் வந்துரும், ஏஐ கோடிங் டூல்ஸ் நார்மலாவே ஆயிடும். இப்பவும் இருக்கு, பட் அது நார்மலைஸ் ஆயிடும்னு சொல்றேன். சோ இப்ப கொஸ்டின் என்ன எழுதுனா, ஏஐ நம்மள ரீப்ளேஸ் பண்ணுமா? இதுக்கு சிம்பிளான ஒரு ஆன்சர் சொல்றேன். ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சா ஆள் தான் ஃபியூச்சர்ல சர்வை பண்ணுவாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஒப்பீனியன் என்ன? ஏஐ நம்ம லைஃப ஈஸி பண்ணுமா, இல்ல ஜாப்ஸ்க்கு த்ரெட்டா இருக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி பிளஸ் வேர்ல்ட் ட்ரெண்டிங் டாபிக்ஸ் வேணுமா? அப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.